ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழ தோசை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாம்பழ தோசை ஏன் ஊற்றுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு மாம்பழ சீசன். ஸோ அதனால் வந்துட்டு நான் மாம்பழத்தை இன்றைக்கி தோசையாக ஊற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோசை மாவு வந்துட்டு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு மாம்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்போ எப்படி கரைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவில். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு தோசை சட்டியை காய வச்சுட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணணும், நம்ம ஊற்றிடலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்ட்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் நம்ம ஊத்தாப்பம் மாதிரியே ஊற்றுங்க. அப்போ தான் அந்த மாம்பழ தோசை வந்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஊத்தாப்பம் மாதிரியே ஊற்றுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக திருப்பி போட்டாச்சு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் மேங்கோ தோசை ரெடி ஆயிடுச்சு. நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மேங்கோ தோசை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.